கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்று நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது உலகை உலுக்கக்கூடிய ISIS அமைப்பு. இது பற்றி தான் நம்ம விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த ISIS அமைப்பு பயங்கரவாத அமைப்பு, உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய அமைப்புகளில் ஒன்றாக இது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த தலைப்பில் விவாதிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய செய்தித்தாள்களில் ஒரு செய்தியை நீங்கள் கவனித்திருக்கலாம். தமிழகத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள், சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த இளைஞர், கரூரை சேர்ந்த இளைஞர்கள், வயது 23, 22 தான். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, குடும்பத்தினரிடம் நாங்கள் பெங்களூருக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர்கள் துருக்கிக்கு போயிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் அவர்களை விசாரித்ததில், நாங்கள் சிரியாவுக்கு போகலான்னு இருந்தோம், IS அமைப்பில் சேருவதாக எங்களுடைய திட்டம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் நாடு திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு மத்திய உளவு பிரிவு அவங்கள்ட்ட விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. IS அமைப்போடு எப்படி சேருவது, எப்படி இந்த இயக்கத்திற்குள் நுழைவது என்பதெல்லாம் கணினியில் அவங்களுடைய தேடுபொறியில் நிறைய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது ஏதோ இன்றைக்கு நடந்த செய்தி மட்டுமல்ல, கடந்த ஓராண்டுகளாக இந்தியா முழுவதும் பார்க்கிற போது, ஏன் உலகம் முழுவதுமே 80 நாடுகளில் பல இளைஞர்கள், படித்தவர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள் IS இயக்கத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நம்ம இந்த தளங்களில் விவாதிக்கிற போது, தமிழகத்து இளைஞர்கள் ஏன் IS அமைப்பை நோக்கி நகருகிறார்கள், உண்மையில் IS அமைப்பு இந்தியாவிற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்க போகிறதா, என்ன நடக்கிறது, பயங்கரவாதம், தீவிரவாதம், ஒசாமா பின் லேடனுக்கு பிறகு தீவிரவாதம் முற்றாக நீங்கிவிட்டது அப்படின்லாம் வெள்ளை மாளிகை அறிவித்தது, மீண்டும் தலை தூக்குகிறதா, இப்படி பல தளங்களில் இன்றைய கேள்வி நேரம் விவாதிக்க இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். உலகை உலுக்கும் ISIS அமைப்பு, இது பற்றி தான் நம்ம விவாதத்தின் பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த இளைஞர்களிடம், நான் சொன்ன அந்த 2 இளைஞர்களிடம் கேட்டபோது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், 2020 இன்னும் சில ஆண்டுகளுக்குள் உலகையே ஆளப்போகின்ற அமைப்பாக இந்த ISIS அமைப்பு இருக்க போகிறது, அதனால தான் நாங்கள் அதை நோக்கி ஈர்க்கப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக விவாதிக்க வேண்டிய தலைப்பு இது. காரணம், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பயங்கரவாத செயல்கள், குண்டுவெடிப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் சர்வதேச அரசியல் இணைந்திருக்கிறது. அதனால் இந்த பொருள், இந்த விவாதத்தின் தலைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. நான் உங்களுக்கு கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்கிறேன். தோழர் தியாகு, தமிழ் தேசிய விடுதலை இயக்கம். வணக்கம் தோழர். பத்திரிகையாளர் முராரி அவர்கள். வணக்கம் முராரி. அப்துல் சமது, மனிதநேய மக்கள் கட்சி. வணக்கம் சமது. அடுத்து கர்னல் ஹரிஹரன், முன்னாள் இராணுவ அதிகாரி. வணக்கம் கர்னல். இந்த விவாதத்தை துவங்குறதுக்கு முன்னாடி சமது, நான் உங்களிடமிருந்து தான் துவங்கணும். இந்த பத்திரிகை செய்தி நான் தொடர்ந்து 1 ஆண்டுகளாக பார்க்கிற போது, உலகம் முழுவதும் ஏன் இந்தியாவிற்குள்ளும் இஸ்லாமிய இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்ற செய்தியை பார்க்குறேன். நான் எந்த இன்டர்பிரிட்டேஷனும் நான் தர விரும்பலை. நீங்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முதல்ல ISIS அமைப்பை பற்றி ஒரு செய்தியை நான் பதிவு செஞ்சிடறேன். ISIS அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய அனைவருமே, கிட்டத்தட்ட அனைவருமே, மத அறிஞர்கள் உள்ளிட்டவர்களும் இதை இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், எந்த உயர்ந்த நீங்கள் கொள்கையை கொண்ட ஒரு செயல்பாட்டுக்காக வேண்டி நீங்கள் போராடினாலும், நீங்கள் அப்பாவி மக்களை படுகொலை செய்வதை, பெண்களை கொல்வதை, குழந்தைகளை கொல்வதை, முதியோரை கொல்வதை, துறவிகளை கொல்வதை, இதையெல்லாம் இஸ்லாம் அங்கீகரிக்கவே இல்லை. அநியாயமாக நீங்கள் ஒரு மனிதனை கொன்றுவிட்டால் மொத்த மனித சமுதாயத்தையும் கொன்றதுக்கு சமம் என்று திருக்குரான் சொல்கிறது. திருக்குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இறை தூதரனுடைய வழித்தோன்றர்கள் தான், வழிவந்த செய்திகள் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவருடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில் இவர் மனிதர்களை கொளுத்தியது, உயிரோடு வைத்து கொளுத்திய சம்பவங்கள், அடுத்து இப்போ பாரிஸில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த சம்பவங்கள், இதெல்லாம் இஸ்லாத்தோடு நேரடியாக முரண்படக்கூடிய அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துவது, உயிரோடு வைத்து கொளுத்துவது. சமது, ஏன்னா இந்த இடத்தை எல்லாராலுமே புரிந்து கொள்ள முடிகிறது. பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகம் அதை நிராகரிக்கிறார்கள், கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. பல மார்க்க அறிஞர்கள், மார்க்க மேதைகளே ISக்கு எதிரான மார்க்க தீர்ப்புகளை தான் வழங்கி இருக்கிறாங்க. ஆனால் சில இஸ்லாமிய இளைஞர்கள், ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம்,
இந்த மார்க்க நெறிமுறைகளை எல்லாம் கடந்து ஐஎஸ்ஐ நோக்கி ஈர்க்கப்படுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இதில் 2 விதமாக பார்க்கணும். வேறு நாடுகளில் நடப்பதை பற்றி நான் ஒரே கருத்து சொல்ல முடியாது. ஆனால் தமிழகத்தையும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செய்திகளில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஓராண்டுகளுக்கு முன்னால் தொண்டியில ஒரு சில இளைஞர்கள் அந்த ISIS-னுடைய டி-ஷர்ட்டை போட்டிருந்தாங்க. அந்த சூழல் இருக்கு பாருங்க. அந்த சூழலை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். செவிலியர்களை இவர்கள் கடத்தி கொண்டு போய் வைத்திருந்து அவர்கள் விடுவித்து தமிழக மீடியாக்கள், குறிப்பாக இந்திய மீடியாக்கள், குறிப்பாக தமிழக மீடியாக்கள்ல சொன்னப்பட்ட செய்திகள், மோனிகான்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் செவிலி பெண் தூத்துக்குடியை சேர்ந்தவங்க நர்ஸ், அவங்க சொன்ன செய்திகள், எங்கள் மீது அவங்க கையை கூட வைக்கல, பாதுகாப்பாக எங்களை அனுப்பி வைத்தார்கள் என்று ஒரு செய்தியை சொன்னாங்க. கேரளாவில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அச்சுதானந்தன் சட்டமன்றத்தை சொல்றார், அவர்களை தீவிரவாதிகள் சொல்லாதீங்க, போராளிகள் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொன்னாங்க. இது அன்றைய சூழல். அதனால் ஈர்க்கப்பட்ட ஒரு சில இளைஞர்கள் தமிழ்நாட்டில் டி-ஷர்ட் போட்டாங்க, தவிர வேற எந்த விதமான அவர்களுக்கு. கடலூர் மாவட்டத்திலிருந்து பரங்கிப்பேட்டையில 2 நண்பர்கள் படிச்சவங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, அபுதாபில இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இடங்கள்ல மையப்புள்ளியில வந்து சந்திக்கிறாங்க. இஸ்லாமிய சமூகம் உலகத்தால் வஞ்சிக்கப்படுகிறதுன்னு ஒரு முடிவுக்கு வராங்க, ஐஎஸ்ஐ நோக்கி போறாங்க. ஆனால் மார்க்கம் சொல்வது ஐஎஸ்க்கு எதிராகத்தான் சொல்கிறது. நான் இந்த புள்ளியில தான் மார்க்க அறிவு அவங்களுக்கு அறிவுறுத்தப்படுவதில் தவறு நடக்குதான்னு கேட்கிறேன். இல்ல, அதாவது அவங்க மார்க்க அறிவு தெளிவான முறையில் செய்திகள் இருக்கிறது, இப்படித்தான் இருக்கணும், இப்படி இல்லாவிட்டால் அந்த போராட்டம் இஸ்லாத்தின் சார்ந்த, இஸ்லாத்தின் பெயரால் நடத்தப்பட்டாலும் அது இஸ்லாத்தினுடைய அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்காது என்பதை தான் மார்க்க அறிஞர்கள் தீர்ப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் அதை கட்டுப்படுத்த முடியல? அரசு இதெல்லாம் கடந்து நான் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே கேட்கிற கேள்வி, ஏன் அவங்களை கட்டுப்படுத்த முடியல? இப்போ இந்த நாட்டில் மொத்தம் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 20 கோடி. நான் ஒன்றை சொல்லி விடுகிறேன், நான் நேர்களுக்கும், நம்ம ரொம்ப சின்ன எண்ணிக்கையில தான் பேசுறோம். ஒரு சமூகத்தின் மீது காழ்ப்புணர்வை கொட்ட வார்த்தைகளை நான் பிரயோகிக்க மாட்டேன். அந்த எண்ணிக்கை வளர்ந்துடக் கூடாதுன்ற அக்கறையில தான். கரெக்ட். அது அப்போது நான் எதுக்கு அது முன்ன சொன்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை இது. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள், உலகளாவிய மீடியாக்கள் வந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு முடிவு கட்டி சமுதாயம் அதிலிருந்து வேறுபட்டு விட்டது. அது ஒன்று. அடுத்து 20 கோடி பேர் வாழக்கூடிய இந்தியாவில், உலக நாடுகளில் 2வது இடம் இந்தியாவில் தான் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்றாங்க, வேற எந்த அரபு நாட்டில் கூட இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள் உண்மையிலேயே இப்படி போயிருந்தார்கள் என்று சொன்னால் இது ஒரு முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை என்பதை தான் என்னால் சொல்ல முடியும். இது இஸ்லாத்தின் பெயரால் சொன்னால் அது முட்டாள்தனமான நடவடிக்கை, அவ்வளவுதான் அதை சொல்ல முடியும். அது ஒரு முக்கியம். தொடர்ந்து பேசலாம். தோழர் தியாக, நான் உங்களிடம் கேட்பது, ஏதோ தமிழகத்திற்கு மட்டும் இல்லை, ஒரு 80 நாடுகளில் 2014 வரைக்கும் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, ஒரு 15,000 இளைஞர்கள் அதன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். எனக்கு சில வரலாற்று தகவல்கள், இப்போ நேதாஜி அழைக்கிறார், தென் மாவட்டங்களில் இருந்தெல்லாம் இளைஞர்கள் போறதை பார்க்க முடிகிறது. எங்கோ சிரியாவில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்திற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போறதை நீங்க ஏதாவது சமூக, அரசியல், பொருளியல் காரணிகளோடு பொறுத்து பார்க்கிறீங்களான்னு கேட்குறேன். அதாவது ஒன்றை நியாயப்படுத்துவது வேறு, காரணம் கூறி விளக்கப்படுத்துவது வேறு. எந்த வகையிலும் ISIS-ஐயோ ISIS-ஐயில் சேருகிற விருப்பத்தையோ நாம் நியாயப்படுத்தவே இல்லை. ஆனால் இந்த இளைஞர்கள் உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கு, அப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற பொழுது அதற்கான சமூக காரணிகள் இருக்கு, உலகந்தழுவிய அரசியல் காரணிகள் இருக்கு. இப்போ மொத்தத்தில் மார்க்சியம் என்று நம்பப்பட்ட ஒரு கருத்தினுடைய சரிவுக்கு பிறகு, சோவியத் யூனியன் தகர்ந்ததற்கு பிறகு, உலகந்தழுவிய பின்னடைவுகள் வந்ததற்கு பிறகு விடுதலை ஆற்றல்களுக்கு பொருத்தமான ஒரு தத்துவமாக இஸ்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீங்கள் பாலத்தீன விடுதலை இயக்கத்தினுடைய பழைய முறைக்கும் ஹமாஸுக்கும் அந்த வேறுபாட்டை நீங்கள் பார்க்கலாம். லெபனானில் இடதுசாரிகளுடைய செல்வாக்குக்கும் பின்னால் அந்த இஸ்லாமிய இளைஞர் இயக்கங்களுடைய செல்வாக்குக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் வஞ்சிச்சிடுச்சு. எகிப்தில் போய் அது அன்வர் சதாத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நின்றுச்சு ஒரு சர்வாதிகாரியை. பல நாடுகளில் அப்படி நடந்துச்சு. உங்களுக்கு ஒரு மரியம்னு ஒருத்தர் போய் எத்தியோப்பியாவில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நின்றுச்சு. அதெல்லாம் அந்த மக்களுக்கு எதிரான ஒரு போக்காக ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம். எப்படி வியட்நாமில் அமெரிக்கா படையெடுத்ததோ அதுபோல் ஆப்கானிஸ்தான் மீது சோவியத் யூனியன் படையெடுத்துச்சு, கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் படையெடுத்துச்சு. அப்போ மார்க்சியத்தினுடைய நம்பிக்கை குலைவு என்பது இஸ்லாத்தை விடுதலைக்கான தத்துவமாக ஏற்றுக்கொள்கிற நிலைக்கு தள்ளிவிட்டுச்சு உங்களுக்கு. அப்போ இயல்பாகவே இஸ்லாம் என்பது எப்படி கருதப்பட்டது என்றால் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானது, அமெரிக்க வல்லாதிக்கத்திற்கு ஒரு சவாலாக மார்க்சியம் கருதப்பட்டது போல இஸ்லாம் கருதப்பட ஆரம்பிச்சிச்சு. அந்த மதத்திற்கே உரிய மானுட சமத்துவ நெறிகள் அதற்கு துணையா நின்றுச்சு உங்களுக்கு. அப்ப விடுதலை இயக்கத்திற்கான நெறிகளை அதிலிருந்து எடுத்துக்கொள்வது, அவங்க இன்ஸ்பிரேஷன் என்பதை இஸ்லாத்திடமிருந்து எடுத்துக்கொள்வது என்ற போக்கு உருவானுச்சு. அப்படி வளரும் போது சில தவறான
அதனுடைய தீவிர நீட்சிகளாக இந்த அல் கைதா போன்ற தீவிரவாத அமைப்புகள் உருவாகின. நான் இதில் தான் கேட்பது, இஸ்லாம் என்பது வந்து ஒரு பிரதர்ஹுட்டை, ஒரு ஹியூமனிட்டியை வலியுறுத்தக்கூடிய இடத்துல ஒரு ஆயுதம் தாங்கிய அமைப்பை நோக்கி உலகளாவிய அளவில் இளைஞர்கள் ஈர்க்கப்படுவதற்கான காரணத்தை தான் நான் இல்ல நீங்க ஆயுதம் தாங்குதல் என்பதையே ஒரு குற்றமாக்க வேண்டாம். நீங்க லிபியாவில் ஆயுதம் தாங்கி தான் உமர் முக்தார் போராடி இருக்கிறார். யாசர் அரஃபத் பாலத்தீன மக்களுக்காக ஆயுதம் ஏந்தியவர் தான். ஹமாஸ் ஆயுதம் ஏந்திய அமைப்பு தான். எத்தனையோ ஆயுதம் ஏந்திய அமைப்புகள் வியட்நாமில் எப்படி வியட்நாம் மக்கள் ஆயுதம் ஏந்துவதற்கான உரிமை இருந்துச்சோ அதே உரிமை அங்கேயும் உண்டு. எனவே இங்கே ஆயுதம் ஏந்துதல் என்பது இஸ்லாத்துக்கு எதிரானதுன்னு நான் சொல்லலை.